மக்களே நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேங்க. ஆனால் உங்கள் மத்தியில் பெருசாக வந்து எதிர்பார்த்தேன். வியூஸ்லாம் போயிட்டுருக்கோம், நிறையா மக்கள் வந்து அதோடைய கருத்து கணிப்புலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இருக்குன்னு நினச்சி ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன். ஆனால் சுத்தங்க எதுவுமே வரல, ஒரு வியூஸும் போக கிடையாது. சரி, நமக்கு வாய்ந்தது சொல்கிறேன், நமக்கு வாய்ச்சது அப்படி தான் போல் அப்படின்ட்டு நானும் அடுத்தது வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நாம் வியூஸ் போனால் என்ன, வியூஸ் போடலாம் என்ன, கண்டிப்பாக நம்மளுடைய கடமை என்ன, வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு வீடியோ அடுத்து நம்ம டாப்பிக்கு போகிற சூழ்நிலை வந்தாச்சு. சரி, இருந்தாலும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற இந்த ட்ராவலோட அனுபவம் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பயணம், ஜாலியாக இருந்தது. அதாவது எப்படி ஒரு சின்ன வயசில் நம்ம ஒரு பஸ்லையும் சரி, நிறையா ட்ரெயினில் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த விண்டோஸ் பக்கத்தில் சீட்டு கிடைக்காதா, அதில் அப்படி ஜாலியாக அந்த இயற்கை வளங்களும் சரி, அந்த வீடுகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போவோம். அந்த காலம், அந்த அனுபவம்லாம் உண்டு. அதில் நான் அந்த விண்டோஸ் பக்கம் உட்காரும்போது என்னுடைய மைண்ட் செட் அப்போ தான் அந்த நினைவுகள் வந்துட்டு போச்சு. ஒரு காலத்தில் நம்மளாம் எப்படி இருந்தோம் சின்ன வயசில், விண்டோஸ் பக்கத்தில் இருந்தால் அந்த மரத்தெல்லாம் பார்க்கலாமே, ஊருக்கு போனவே ஒரு ஜாலி அப்படின்ட்டு நினச்சிட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இங்கே அந்த நான் ட்ராவல் பண்ணுற பொதுவாக அந்த ஹைவே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மரங்கள் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருந்தது. அது வந்து இங்குள்ள மக்கள்லாம் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சஸும் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கொஞ்சம் நம்ம அங்கே அந்த கலாச்சாரங்கள் அந்த ஏரியாவில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு இறங்கி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நாம் கேட்டது ஓசியில் ட்ராவல் சொல்கிறது, ஓசியில் காற்று வாங்குற மாதிரி ஓசியில் நம்ம லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கோம். அதனால சரி வாய மூடிட்டு அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும், என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிரைவரை பற்றி சொல்லி ஆகணும். அந்த கார் டிரைவரை பற்றி ஒரு பாட்டுக்குங்க வெறித்தனமாக வண்டி ஓட்டினார். அதாவது சொல்லவே தேவையில்ல, கொஞ்சம் மின்னல் கூட அந்த லேட் பிக்கப் தான் அவர் நினைக்கிறேன். அதாவது மின்னிட்டு தான் அந்த சத்தமே கொஞ்சம் வேறவளாக கேட்கும். ஆனால் இவர் அந்த பாட்டை ஓட்டினாரு. வண்டி இங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது இங்கே ரோட்டில் இருக்கா, இல்லை வானத்தில் இருக்கா, இல்லை மண்ணு மேலே இருக்கா, இல்லை மலை மேலே இருக்கா, எங்கே மேலே இருக்கான்னு தெரியல. அந்த வேகம் வண்டி சும்மா ஓட்டுன்னு ஓட்டினாரு. ஆனால் அந்த ஓட்டில் அந்த காற்றுலாம் பார்த்து வச்சுக்கோங்களேன், அப்படியே காது கிளிக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெறித்தனமா வண்டி ஓட்டினாரு. அது என்ன பாட்டு தான் வச்சுக்கோங்களேன், நம்ம தளபதி பாட்டு தாங்க. அதாவது அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டு தாங்க வெறித்தனமா வண்டி ஓட்டினாரு. இப்படி வெறித்தனம் சொல்லலாங்க, அந்த அளவுக்கு மாசா செஞ்சுட்டாரு அந்த பாட்டை வச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி ஓட்டினாரு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ற எல்லாருமே ஆகட்டும், இளைஞர்களாகட்டும், வயசானவங்களாகட்டும், அந்த பாட்டு, அதாவது அந்த பாட்டு வந்து வண்டியில அந்த மியூசிக் எல்லாம் கேட்டாவே சொல்றேன்னு வச்சுக்கோங்க, தன்னாலே கால் வந்து ஆக்சிலேட்டருக்கு போங்க. அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங் சொல்லலாம். ஒரு சொல்றோம் புத்துணர்ச்சி, ஒரு அதிக சொல்றோம்னு வச்சுக்கோவேன், இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க கைப்புள்ள முடிச்சு எந்திரிடா அப்படின்ற மாதிரி தாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு சாங் வெறித்தனமா போயிட்டு இருக்கும். அந்த சாங் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், என்ன சாங்னா, அதாவது அர்ஜுனர் வில்லு அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்டு தாங்க அந்த டிராவல் பண்றதுக்கெல்லாம் ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு சொல்லலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கேட்டு. ஆனால் நான் அந்த பாட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் தான். ஆனால் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என் சோழி எதை சொல்கிறது, என்னோட சோழி முடியதோட என்னோட யூடியூப் சேனலே காலியாகி போயிடும். ஏன்னா காப்பீடு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து அதை மட்டும் அப்படியே மியூட் பண்ணிவிட்டுங்க. ஏன்னா மியூட் பண்ணி இங்கே நடக்கிறத மட்டும் சரி கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நம்ம சினிமா பாட்டுக்கு வந்து இன்னும் கரெக்டாக அது இதை வாங்கலை. அதை வாங்கினா அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம பாட்டும் வச்சு நம்ம வெறித்தனமாக வேற மாதிரி நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எனக்கு என்னன்னா, இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படி சொல்கிறது, கேமரா கிடைச்சிருந்தா இன்னொரு கேமரா ஒன்றும் வாங்கணும். ஆனால் அதுக்கான அமௌண்ட் ஒன்றும் கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வெறித்தனமாக இன்னும் வேற லெவலாக இந்த எப்படி இந்த வில்லேஜ் இந்த ட்ராவலாம் எப்படி காட்டணுமோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக காட்டியிருப்பேன். ஆனால் சரி என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு தான் நாம் வந்து வாழ கற்றுக்கணும், அதுக்கான ட்ரை பண்ண என்ன நெக்ஸ்ட்டு என்னென்னவோ அதை கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்மக்கிட்ட இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இந்த ஒரு கேமரா வச்சுட்டு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஒரு சொல்கிறது ஒரு நாம் திருப்பதி நம்ம உள்ள ஒரு கோயிலுக்கு நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாட்டில் அப்படியே போயிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களை பார்த்தா நிறையா அந்த இயற்கை வளங்கள்லாம் செம்மையாக இருந்தது. பார்க்கும்போது அந்த மலைகளும் சரி, அந்த மலை சுற்றி அந்த பாறை, ஒரே மலையில் எக்கச்சக்கமான பாறைலாம். இங்கே பாருங்கள், வடக்கான் எப்படி பாருங்கள், ட்ரக்கில் வந்து ட்ரக்கில் இல்லை, அதாவது டிராக்டரியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது எங்கேயாவது வேலைக்கு போய்ட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு கான்ட்ராக்டர், அப்புறமேட்டுக்கு அந்த ரயில்வே அந்த மாதிரிலாம்
வேலைலாம் செஞ்சு, அதாவது அவங்க மாநிலத்தை பார்த்தா ரொம்ப சம்பளம் கம்மி. அதாவது நம்ம இதில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சம்பளம் கூட ஜாஸ்தி, அங்கே வந்து கம்மி. அதனால இங்கே வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து இங்கே தஞ்சை முறைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பற்றி எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆனால் பட் இங்கே என்னன்னா வச்சுக்கோங்களேன், வேலை இருந்துங்க. அதாவது இந்த ட்ராவல் பண்ணும்போது இங்கே பாருங்க எப்படி ஹாயாக பாருங்க, காற்று பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க தூக்கி அடிக்குது பாருங்க. அப்படியே ஹாலவே இவர் வந்து அப்படியே தூங்கிட்டாரு. நெய் மருந்து அப்படியே அந்த ஏசி கூட தேவையில்ல நினைக்கிறேன். அந்த ஏசி எல்லாம் மிக்சிங் எப்படி கலப்படம் மாதிரி கலந்து வந்து அப்படியே ஒரு அந்த காலத்துலாம் காற்று வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த காற்று சுவாச்சிட்டு அப்படியே ஆள் அப்படியே தூங்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த மரங்கள், அந்த காற்று, ஜில்னஸ் அதெல்லாம் கிடைச்சிது. ஒரு ஒரு அனுபவம். நான் ட்ராவல் பண்ணும்போது நான் ட்ரக்கில் ட்ராவல் பண்ணும்போது அது பெருசாக வந்து அது எனக்கு கிடைச்சதில்லை. ஆனால் பட்டு இந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாங்கு எல்லாம் அவங்க பேசுகிற அந்த காரில் உட்காந்துருந்தாங்க, அவங்களாம் பேசிட்டு ஜாலியாக அப்படி போகும்போது ஒரு சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பயணமெல்லாம் பாருங்க, நெல் பயிர் பாருங்க அப்படி பசுமையாக இருக்கு பாருங்க. நம்ம விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் போட்டு ஆகணுங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, விவசாயி இல்லைன்னா நம்ம வந்து நாம் இல்லை, ஃபஸ்ட்டு யாருமே கிடையாது. வந்து விவசாயத்தை வந்து வாழணும். ஏன்னா விவசாய மக்கள் வாழணும். ஏன்னா அவங்க இருந்தால் தான் நாம் வாழ முடியும்.